ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய தவறு பண்ணுபவர்கள் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், கஷ்டப்படாமல் மரணமடைகிறார்கள். அதே மிக சத்துவகுணத்திலே இருந்து நன்மைகள் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பவர்களும் கூட நிறைய கஷ்டப்படுகிறார்களே, இது எதனாலே என்ற கேள்வி வந்திருக்கிறது. அதாவது நாம் இந்த ஒரு ஜென்மத்தை மட்டும் நம்முடைய சனாதன தர்மத்திலே பார்ப்பதில்லை. வைதிக தர்மத்திலே ஒரு ஆத்மாவும் பல பல பிறவிகளை எடுத்து இந்த சம்சாரத்திலே வாழ்ந்து வருகிறான். அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் இப்பொழுது நன்றாக இருக்கிறான் என்றால் முன் ஜென்மங்களிலே அவன் பண்ணின கர்மத்தின் பலனாக இப்பொழுது நன்றாக இருக்கிறான். அவனே இந்த ஜென்மத்திலே தவறுகள் நிறைய பண்ணுகிறான், தொடர்ந்து மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறான் என்றால் அதற்கான தண்டனையை இந்த ஜென்மத்திலேயோ அல்லது அடுத்த ஜென்மத்திலேயோ அதற்கு அடுத்த ஜென்மத்திலேயோ அவன் பட்டுத்தான் ஆக வேண்டும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எல்லாருடைய கர்மங்களையும் தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்து அவரவர்களுக்கு தகுந்த பரிசையோ தண்டனையோ அளிக்கிறான். இதெல்லாம் இயற்கையின் நியதியாக, கர்மத்தின் அடிப்படையாக எல்லா ஆத்மாக்களுக்கும் நடக்கக்கூடியது. இது யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதனாலே யாரோ ஒருவர் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் தவறு பண்ணினவர் என்றால் அதை நினைத்து நாம் கலங்கக்கூடாது. அதே போல நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்றும் நாம் அதை நினைத்து கலங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த பிறவியிலேயே மோட்சம் என்பதனாலே, இந்த பிறவியின் முடிவிலேயே மோட்சம் என்பதனாலே பகவான் என்ன பண்ணுகிறான் என்றால் அவர்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் கர்மங்களை அவர்கள் அனுபவித்து இத்தோடே அவர்கள் மீண்டும் பிறவி எடுக்காத நிலையை அடையும்படிக்கு பண்ணுகிறான். அதனால்தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கஷ்டம் வந்தால் அதை பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மையாகவே கருதி இத்தோடே நம்முடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.